அருள்சாரல் அன்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். இன்று இப்பதிவில் சிவபுராணத்தின் 5வது வரியான ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க என்பதன் உட்பொருளை பார்ப்போம். ஏகன் என்ற சொல் ஒருவன் என்று பொருள்படும். இறைவன் ஒருவனே. அவன் தன் அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக அவரவர் வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பற்பல வடிவங்களை எடுத்து வந்து அருள் புரிந்தமையால் அவர் அநேகன். தம்மை மனதில் எண்ணி துதிப்போர்க்கு அவரவர் என்னும் ரூபத்தில் வந்து அருட்காட்சி தரக்கூடியவர். மாணிக்க வாசகர் ஒரு குருவை காண விளைந்திருந்தார். ஈசன் அவருக்கு திருப்பெருந்துறை குருந்த மரத்தடியில் குருவாய் வந்து அருட்காட்சி அளித்தார். மற்றொரு முறை மணிவாசகரின் அமைச்சர் பணியை நிறைவேற்றும் பொருட்டு குதிரைப்படை தலைவனாக வந்து மன்னன் அரிமர்த்தன பாண்டியனிடம் குதிரைகளை சேர்ப்பித்தார். பந்திப்பாட்டி ஒரு கூலியால் வேண்டுமென்று வேண்டி நின்றாள். அவளுக்கு கூலியாளாய் வந்த நம் இறைவன் அவள் தந்த உதிர்ந்த பிட்டை உண்டு பாண்டிய மன்னனிடம் பிரம்படியும் பட்டார். நம் மனதில் ஒருவனாய் ஏகனாய் அருள் வடிவின் திருவுருவாய் காட்சியளிக்கும் நம் இறைவனார் வேண்டுவோர்க்கு வேண்டும் பொருட்டு அநேகனாய் அநேக ரூபங்களில் வந்த திருக்காட்சி தந்தருள்வார். இவை மட்டுமல்ல, நம் இறைவனார் எடுத்த அவதாரங்கள், நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம். அவற்றையெல்லாம் விளக்கிச் சொல்ல நம் புராண இதிகாசங்களாலும் முடியாது. ஒரு சிறு பன்றிக்கு தாயாய் வந்தார். சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்த அடியார்களுக்கு சிவனடியார் போல் வந்து திருக்காட்சி தந்தருளினார். மணிவாசகர் பாடிய திருவாசகத்தை எழுத தில்லையில் அந்தணராய் தோன்றினார். இதுவே நம் ஈசன் திருவுள்ளம். நம் மகத்தில் ஒருவனாய் ஏகனாய் காட்சியளிப்பார். வேண்டும் பொழுது வேண்டுவோர்க்கு வேண்டிய அநேக வடிவங்களில் அநேகனாய் வருவார். அத்தகைய தனிப்பெருங்கருணை கொண்ட அருட்பெரும் ஜோதியின் பொன்மலர் பாதங்கள் இவ்வரியில் மணிவாசகரால் வாழ்த்தப்பட்டது. நம் ஈசன் வந்தி பாட்டிக்கு வேலையாளாய் வந்து பாட்டி கூலியாய் தந்த உதிர்ந்த பிட்டை ருசித்து உண்டார். அவ்வாறு அவர் பிட்டை ருசித்து உண்டபோது அந்த ருசி உலகில் உள்ள எல்லா உயிர்களின் நாவிலும் ருசிக்கவில்லை. நம் ஈசன் நாவில் மட்டுமே ருசித்தது. அங்கே அவர் ஏகனாக இருந்து பிட்டை ருசித்தார். பின்னர் ஈசன் சரியாக வேலை செய்யவில்லை என்று பாண்டிய மன்னன் அவர் முதுகில் அடித்த பிரம்படி உலகில் உள்ள அண்ட சராசர பொருட்கள் அனைத்தின் முதுகிலும் பட்டது. ஏனெனில் அங்கே இறைவன் அநேகனாய் அனைத்து உயிர்களுக்குள்ளேயும் இருந்து அருள்பாலித்தார். ஈசன் ஒருவரே. அவர் உமையம்மையோடு இணைந்து காட்சியளிக்கும் போது ஆண் பாதி பெண் பாதி என உருவில் இரண்டாகிறார். இயலிசை நாடகம் என செந்தமிழ் வடிவில் 3 ஆனார். ரிக் யஜுர் சாம அதர்வன வேதங்களின் வடிவில் 4 ஆனார். நமசிவாய என்ற திருநாமத்தில் 5 ஆனார். தன்னை ருசித்த அடியார்களின் இன்ப சுவைகளுக்குள் 6 ஆனவர். தன்னை இசைக்கும் அடியார்களின் இன்னிசை ஸ்வரங்களில் 7 ஆனவர். 80 சித்திகளில் நிறைந்து 8 ஆனவர். அவரது அடிமுடியை தேடி அலைந்த பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் எட்டாதவர். உண்மைக்கும் பின்மைக்கும் நடுவானவர். எல்லா உயிர்களுக்கும் மூல முதலானவர். நன்றி.